நைட்டு டின்னரும் நம்ம கங்கா தான் பண்ணுறாங்க. ரொம்பவே பிடிச்சி போச்சு கங்காவோட சமையல் விஜய்க்கு. அவருமே நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சோனே வெளியே வந்து கட்டில்ல உட்காந்துருக்கிறாரு. குமரன் வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நீங்கள் எங்களோட நல்லா ஒட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம், இவ்வளோ ஜாலியாக இருந்தால் அவங்களோட சேராமல் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ தான் கங்காவும் காவேரியும் வெளியே வர்றாங்க. என்ன வெளியே உட்காந்து அரட்டையா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஸ்டார்ட் பண்ண, ஆமாம் நீ வந்து கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இவங்களும் வெளியே போய் உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அக்கா இங்கே எவ்வளோ ஜாலியாக இருக்குது. இப்போ சென்னை போன உடனே என்னென்ன நடக்க போதோ அதெல்லாம் நினச்சாலே என் மண்டை வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் அந்த வீட்டில் உன்னை சந்தோஷமாக தானே வச்சுருக்குறாங்க, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை சொல்லலக்கா, அந்த வீட்டில் எனக்கு என்ன குறை, தாத்தா என்னை அப்படி பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்ல, விஜய் உடனே தாத்தா மட்டும் தான் நல்லா பார்த்துக்குருவாரா, நானா உன்னை பார்த்துக்கிற மாட்டேனான்னு கேட்க, இல்லைங்க இல்லைங்க நீங்களும் தான், தாத்தா வந்து ஒரு படி மேலே என்னை நல்லா பார்த்துக்குருவார்ல அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்கே போனாலும் தாத்தாவை நீ விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்ல, சரி அம்மா மறுபடியும் எதுக்கு நீ அங்கே வந்தால் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, அதுக்கு உடனே காவேரி, உனக்கு விஷயமே தெரியாதுல, இந்த ராகினி வந்து இவரோட தம்பியை கட்டிக்கிட்டா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு கூட கொடைக்கானலில் ரிசப்ஷனாக்கா, நாளைக்கு இந்த மாதிரி என்கிட்ட வந்து அந்த ஒரு ஆட்டம் போட்டு டான்ஸ் ஆடி காமிச்சு வம்பிழுத்துட்டு போகிறா, நீ நினச்சி பாரு நானும் அவளும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை நடக்க போதோ எனக்கே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே நம்ம கங்காவும், விடுடி பார்த்துக்கலாம், இப்போ தான் நான் இருக்கேன்ல உனக்கு, அவள் ஏதாவது செய்யட்டும், நீ என்கிட்ட வந்து சொல்லிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ கங்கா நீ பாட்டுக்கு சும்மா இரு, அந்த வீட்டிலேயே வந்து காவேரி நல்லா தான் பார்த்துக்கிருவாங்க, அதனால் உனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது சரியா, நீ பாட்டுக்கு கங்காட்ட சொல்லி கங்கா அப்புறம் அவளை அரைஞ்சு போட்டாலும் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லி சிரிக்க, அப்புறம் அவளை அறையாமல் என்ன பண்ணணுமா, இப்படி வேணுக்குன்னே வந்து காவேரிக்கு பிரச்சனை கொடுக்கணுன்னே அந்த வீட்டில் உள்ள பையனை கல்யாணம் பண்ணுறான்னா இவள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாள், அவள் காவேரியை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதுக்காக இவள் போவா, நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் குடும்பத்துக்கு நிறையாவே அப்பனும் பொண்ணும் நிறையாவே பிரச்சனை பண்ணியிருக்காங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கு வர்றது கூட அஜயை விரும்பினா அவள் வரலை, ஒரு மாதத்துக்குள்ள ஏதாவது லவ் வருமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் வந்து காவேரியை பார்க்க, ஆத்தாடி நம்ம பக்கம் திரும்பிடுவாளே இவ, ஒரு மாதத்துக்குள்ள நம்ம 2 பேருக்கு லவ் வந்துருச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாள்னு சொல்லி பேச்சை மாற்ற பார்க்குறாங்க விஜய். இங்கே பாருங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, காவேரிக்கு வந்து நான் இருக்கோம், தாத்தா இருக்காங்க, அதெல்லாம் வந்து எதுவுமே ஆக விட மாட்டோம், இவ ராகினியால் எந்த பிரச்சனையுமே நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம் காவேரியை, நீங்கள் ஒன்றும் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நீங்கள் குமரனோட சந்தோஷமாக இருங்க, அதுதான் வந்து காவேரிக்கும் வேணும் எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு சொல்ல, இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் குமரனும் கங்காவும் உள்ளே போயிடுறாங்க ரூம்குள்ளே எழுந்திரிச்சு. அதுக்கப்புறம் கங்கா கேட்குறாங்க, நல்ல டைப்பாக தான் இருப்பார் போல், என்ன காவேரி புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது இப்போ தான் உனக்கு தெரிஞ்சிச்சா கங்கா, நான் ஆரம்பத்துலன்னு சொல்ல தானே செய்கிறேன், அவர் வந்து ஒரு பணக்கார இதே அவர் காட்டலை, நீ தான் அப்படி புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்ல தானே செஞ்சேன், நீ தான் கேட்கவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல, அதுக்கு இல்லைங்க, அவர் பார்த்தீங்களா எப்படி நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்குறாருன்னு, நான் கூட சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையான வார்த்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பரவாயில்ல, காவேரி அவசரத்தில் முடிவு எடுத்தா கூட நல்ல முடிவாக தாங்க எடுத்திருக்கா, ஆனால் என்ன நிவினை தான் அவள் விட்டு போனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அவளுக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி நிவினுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவன் நினச்சிருக்கலாம், ஏன்னா காவேரி என்ன செஞ்சாலும் அது கரெக்டாக தாங்க இருக்கும், இப்போ தான் எனக்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ இதுதான் நீ உன் தங்கச்சி அந்த விட்டு கொடுக்காம பேசுகிற பார்த்தியா, அவள் என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிற பார்த்தியா, இதுதான் உண்மையான கங்கா, இவ்வளோ நாள் உனக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட, பேய் பிடிச்சிருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, என்ன கங்கா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினைக்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், என் தங்கச்சி இவ்வளோ நாள் பிரிஞ்சதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல, இதெல்லாம் வேணாமே கங்கா, இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக போயிடுச்சு இல்லையா, நான் உங்களை எவ்வளோ நம்பினேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட இருந்து இவ்வளோ விஷயம் மறைப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் கரெக்டாக உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளோ நாள் எங்களுக்குள்ளே பிரிவு வந்திருக்காதுல்ல, அவளையும் நான் கண்ணா பின்னான்னு என்னென்ன சொல்லி திட்டிட்டேன், நான் திட்டும் போதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்ல, என்ன கங்கா நீ இப்போ தானே காவேரிட்ட சொல்லிட்டு வந்த, நான் வந்து சண்டை போட மாட்டேன் மாமா கூடன்னு, இப்போ என்ன கங்கா நான் போய் காவேரிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் அவகிட்டயே போய் சொல்லுங்கள், அவள் வந்து எல்லாத்தையுமே மறைச்சி நம்மளுக்காக என்னென்னமோ செய்கிறா, நான் இப்படி வந்து அப்படியே மனசில் கில்ட்டியோட நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேங்க, அவளை நான் என்னென்ன சொல்லி திட்டிட்டேன், எல்லாமே உங்களால தாங்க, நான் எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாதீங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சு
வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு எவ்வளோ சொன்னேன். இந்த மாதிரி எப்படிங்க நீங்கள் தொலைச்சிங்க பணத்தை? பணத்தை எடுத்துகிட்டு வர்றப்ப நீங்கள் தொலைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, இல்லை கங்கா, ஒருத்தவன் ஃபோன் அடித்து எனக்கு உங்களோட ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். அதையும் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஓடிபி வரும் அதையும் சொல்லு அப்படின்னு சொல்லவும் அதையும் நான் சொல்லிட்டேன் கங்கா. அதனால தான் கங்கா என் பணம் ஃபுல்லாக போயிடுச்சு. நம்ம அக்கௌண்ட்டில் கிடந்த காசு ஃபுல்லாக யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்படி யாராவது பண்ணுவாங்களாங்க? ஒரு ஏடிஎம் நம்பரையும் ஓடிபியவும் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னதான் உங்கள் அம்மா உங்களை வளர்த்துருக்காங்களோ அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மா என்னை ஒழுங்காக தான் வளர்த்துச்சு. நான் தான் எதையுமே தெரிஞ்சுக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்ட்டாக மூஞ்சி வச்சுட்டு சொல்ல, கங்கா சாரி கங்கா, மறுபடியும் ஆரம்பிச்சிடாத, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க, எல்லாம் நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் எதையும் மாற்ற முடியாது. என்ன எனக்கும் காவேரிக்குள்ள பிரச்சனை வளர்ந்தது தான் மிச்சம். என்னதான் இருந்தாலும் அவன் முகத்தை என்னால் பழைய மாதிரி சரியாக பார்த்தே பேச முடியல தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானேங்க, உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, விடு கங்கா, அதெல்லாம் போக போக மாறிடுங்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குமரன் வந்து கங்காவோட மடியில் படுத்துடுறாரு. உடனே வந்து கங்காவுக்கு மனசில் உள்ள எல்லாமே குறைஞ்சிருது. கங்கா, நீ மன்னிச்சிடுவேன், என்கிட்ட பேசாமல் இருந்துட மாட்டீங்க, காவேரிகிட்ட பேசாமல் இருந்த மாதிரி என்னிட்ட பேசாமல் இருந்துட மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, நான் எப்படிங்க அப்படி இருக்க போகிறேன்? என்னால் இனிமேல் இவங்க யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படி ஆயிடுச்சு. விடுங்க, அந்த காசையெல்லாம் நம்ம சம்பாரிச்சுக்கிடலாம். நான் பேசுனது எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு படுத்து கிடக்குறாங்க. காலையில் விடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கங்காவும் குமரனும் கிளம்பி நம்ம அம்மா வீட்டுக்கு போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் வந்து நாங்கள் வாரோம் உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி சரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிடுறாங்க. இப்படி தாங்க கொடைக்கானலில் செமையாக போயிட்டுருக்கு. கங்காவுக்கும் காவேரிக்கும் உள்ள பிரச்சனை ஒரு பக்கம் முடிஞ்சிருந்தாலும், நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் உள்ள பிரச்சனை ஒரு பக்கம் லைட்டாக முடியாமையே தான் இருக்குது. அவங்களும் அந்த 8 மாத கதையை பற்றியே தான் பேசிகிட்டே இருக்காங்க. எப்போ தான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாங்களோ தெரியல. கண்டிப்பாக இந்த 8 மாத கதைக்கு கண்டிப்பாகவே ஒரு ஃபுல் ஸ்டாப் சீக்கிரமே வைப்பாங்க. அதையும் தான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே.